பன்னீர் கிரீன் பீஸ் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் 3 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பாதாம், முந்திரி. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதே பேனில் 1 ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் வதக்கி வச்சுருக்க மிக்சரை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக ஆனது பிறகு இந்த பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் காமிக்கிற மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதி வரணும். நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பன்னீர் கிரீன் பீஸ் இந்த கிரேவி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நீங்கள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எம்மியான கிரீன் பீஸ் பன்னீர் கிரேவி ரெடி. இது கூட நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.